அனைவருக்கும் வணக்கம். அடியேன் சுதா விமலன், ஸ்ரீரங்கத்திலிருந்து உங்கள் ஏஎல்பி ஜோதிடர். நான் இன்னைக்கு என்ன பேச வந்திருக்கேன்னா, 108 திவ்யதேசங்கள்ல திரு அன்பில் அப்படிங்கிற ஊரை பத்தி பேச வந்திருக்கேன். நாகத்தனை குடந்தை வெக்கா திருவெவ்வுல் அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் இந்த ஊரை பத்தி ஒரு பாசுரம் பாடியிருக்காரு. திரு அன்பில் ஊர் பேரு வித்தியாசமா இருக்குல்ல? ஆமாங்க, அன்பை இல்லமாக கொண்டவர் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஊரோட பேருக்கு அர்த்தம். சுந்தர் ராஜ பெருமாள், இங்க எல்லாமே அழகாதான் இருக்கும். அன்பு இருந்தாலே அந்த இடம் எல்லாமே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால இந்த ஊர் பெருமாள் பேர் வந்து சுந்தர் ராஜ பெருமாள். சுந்தரம் அப்படின்னா அழகு, ராஜன் அப்படின்னா அழகுக்கெல்லாம் ராஜன் அப்படின்னு பேரு. வடிவழகிய நம்பி, உற்சவரோட பேர் வந்து வடிவழகிய நம்பி. எந்த வடிவமா இருந்தாலும் நான் அழகாதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நிக்கிறாரு. தாயார் பேர் வந்து அழகிய வள்ளி தாயார். வள்ளி அழகி எல்லாமே ஒண்ணுதானே. தாயார் வந்து அழகிய வள்ளியா அந்த இடத்துல இருக்காங்க. இந்த கோவிலோட விமானம் தாரக விமானம். தாரகம் அப்படின்னாலே 27 நட்சத்திரங்களை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான கோவிலுக்கு போக முடியாதவங்க இங்க இருக்க கோவிலை வந்து தரிசனம் செஞ்சா அதுக்குண்டான பிரதிபலன் கண்டிப்பா கிடைக்கும். இங்க இருக்க தீர்த்தத்துக்கு பேரு மண்டுக தீர்த்தம். ஸ்தல தீர்த்தத்துக்கு பேரு மண்டுக தீர்த்தம். மண்டுகம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல மண்டுகம் அப்படின்னா தமிழ்ல தவளை அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த பெருமாளுக்கும் இந்த பேருக்கும் ஒரு லிங்க் உண்டு. என்னங்கிறத பார்ப்போம். இப்ப ஒரு ரிஷி வந்து அந்த காவிரி தீர்த்தத்துக்கு அடியில உட்காந்து தபஸ் பண்றாரு. அவர் எப்பயுமே தண்ணிக்குள்ளேயே இருந்து தபஸ் பண்றதுனால அவர் தவளை மாதிரி தண்ணிக்குள்ளேயே இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு மண்டுக ரிஷி அப்படின்னு பேர் வச்சாங்களாம். ஒரு நாள் அந்த ரிஷி வந்து காவேரி கரை உள்ள இருந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கும் போது துர்வாச முனிவர் அந்த வழியா வராரு. துர்வாச முனிவருக்கு எப்பயுமே முன்கோபம் ஜாஸ்தி. அவர் அந்த பக்கம் வந்துட்டு இருக்கும் போது தன்னை மதிக்காம அவன் தபஸ் பண்ணிட்டு இருக்காரே, இந்த தவரிஷி வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நீ மண்டுகமாவே போ அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு. இந்த துர்வாச முனிவருக்கு இதான் வேலை. எந்த முனிவரா இருந்தாலும் சாபம் கொடுத்தா தன்னோட தவ பலன் போகும். ஆனா துர்வாச முனிவருக்கு மட்டும் சாபம் கொடுத்தா தபஸ் பலன் அதிகமாகும். அதுக்காகவே பாக்குறவங்ககிட்ட எல்லாம் கோபப்பட்டு இவர் வந்து சாபம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. மண்டுகமாவே போ அப்படின்னு சொல்லி இந்த ரிஷி சாபம் கொடுத்ததுனால இந்த ரிஷி என்னன்னு செய்ய தெரியாது கேக்குறாரு. எனக்கு இதுக்கு உண்டான விமோச்சனம் என்ன அப்படின்னு கேட்கும் போது, அங்க இருக்க பெருமாளை போய் சேவி, அந்த தீர்த்தத்துல நீராடி அங்க இருக்க பெருமாளை போய் சேவிப்போன்னு சொல்லிட்டு சாப விமோசனமும் கொடுத்துட்டு போயிடுறாரு. தவளையா மாறிடுறாரு. தவளை மாறினோடனே திருப்பி தன்னோட உடல் வேணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்க காவேரி தீர்த்தத்துல போயிட்டு மூழ்கி எழுந்து பெருமாளை சேவிக்கிறாரு. பெருமாள் வந்து அருள் பாலிக்கிறார். நீ திருப்பி வந்து சாப விமோசனம் பெற்று பழைய உருவத்துக்கு மாறி வா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்துட்டு சாப விமோசனம் அளிக்கிறாரு. தவளையா இருந்த அந்த ரிஷி திருப்பி அவரோட உண்மையான உருவத்துக்கு மாறுறாரு. பெருமாள் வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த கோவில்ல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, திருமண தடை, திருமண தோஷம் உள்ளவங்க இந்த கோவில்ல வந்து சேவிச்சுட்டு போனா கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது இங்க இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஒரு ஆத்துல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் சேர்ந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு நல்ல பலன் கிடைக்கும்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போகலாம். ஏன்னா இந்த 4 பேர் நட்சத்திரங்களும் வேற வேற இருக்கும். ஆனா இந்த விமானத்தை சேவிக்கும் போது 27 நட்சத்திரத்துக்கு உண்டான கோவிலையும் போய் சேவிச்சதுக்கு உண்டான பலன் இந்த இதுல கிடைக்கும். கண்டிப்பா இந்த திருவன்பில் வந்து சேவிச்சு சுந்தரராஜ பெருமாளுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த எனது குரு பதுவுடைமுத்தை அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம், உங்க வாழ்க்கை உங்க கையில். சித்தர் பூமி.